ஆண்டவர் நமக்காக வச்சிருக்கிற நன்மைன்றது சின்ன விஷயம் இல்லை. கடந்த நாட்களில் உங்களோடு யாக்கோப்பு எழுதின நிருபத்திலிருந்து 3ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு விஷயத்தை பேசினேன். நாணம் என்கிற நன்மைக்குள்ளார 8 அபூர்வமான தன்மைகள் இருக்கிறது. அந்த 8 அபூர்வமான தன்மைகளை கொண்டது தான் பரலோகம். பரலோகத்திலேருந்து ஒன்று வருதுன்னா இந்த கேரக்டர்லாம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுங்க. சொல்லுங்கள், பரலோகத்திலேருந்து ஒன்று வருதுன்னா இந்த கேரக்டர்லாம் இருக்கும். புரியல? இதெல்லாம் இல்லாமல் இருக்காது. அதில் ஒரு கேரக்டர் இருக்கும். புரியுங்களா? அதனால் பரலோகத்திலிருந்து வரக்கூடிய எல்லாமே சுத்தமாக இருக்கும், மாசற்றதாக இருக்கும், அதில் குறை இருக்காது, அதில் இரக்கம் இருக்கும், தயவு இருக்கும், எல்லாமே இருக்கும். நீங்கள் படிச்சிருப்பீங்க. கடந்த வாரம் மெசேஜை கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரி, இப்போ ஒரு காரியத்தை உங்களோட நான் பேச விரும்புகிறேன். பரலோகத்திலிருந்து கடவுள் எனக்கு நன்மையை கொடுத்திருக்கிறார் அப்படின்ற அறிவும் உணர்வும் எனக்கு இல்லாமல் வருங்காலங்களில் நான் ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். பரலோகத்திலிருந்து மட்டும்தான் எனக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பரலோகத்திலிருந்தும் கிடைக்குது அப்படின்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. பரலோகத்தில் இருந்து தான் கிடைக்குதுன்றது தான் முதல் வார்த்தை. அவன் தெரியாமல் அல்லேலூயான்ட்டான், ஏதோ திருப்பிக்கிட்டு இருந்தனால. புரியல? பரலோகத்தில் இருந்தும் கிடைக்குதுன்றதுனா எனக்கு உலகத்திலேருந்து என்ன செய்யுது கிடைக்குது, மாமனார் மாமியார் வீட்டிலேருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி அர்த்தமாக போயிடும். சரிங்களா? ஆமாம். சொல்லுங்கள், எனக்கு மாமனார் மாமியார் வீடு ஆண்டவர் தான். சொல்லுங்கள், சொல்ல மாட்டேன்றீங்களே. சொல்லுங்கள், எனக்கு புகுந்த வீடு ஆண்டவர் வீடு தான். வாயை தரங்களேன். கொஞ்சம் நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, கொஞ்சம் என் கூட பேசும் பொழுது என்னோடு இணையுங்கள். அது ரொம்ப நல்லது. சொல்லுங்கள், நான் புகுந்த வீடு அவர் வீடு தான், வாழ்கிற வீடு அவர் வீடு தான், பிறந்த வீடு அவர் வீடு தான். தாவீது எவ்வளோ அழகாக சொல்கிறான், நான் கர்ப்பத்தில் உருவானது முதல் நீர் என் தேவனாக இருக்கிறேன். எவ்வளோ ஒரு நல்ல மனுஷன். அந்த மனுஷன் எப்படி வாழ்ந்திருப்பான் தெய்வத்தோட. அதெல்லாம் உணர்றப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்போ ஒரு காரியங்களுடைய ஒரு முக்கியத்துவத்துக்கு நம்ம கடந்து போக வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். சரி, இப்போ நான் உங்களோடு பேச போகிற விஷயம், உங்களுக்கு இருக்கிற நன்மை என்னன்றது உங்களுக்கு என்னைக்கா அட்ரஸ் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் பெற்ற நன்மைகள் என்னன்ற காரியங்களை என்னைக்காவது ஒரு நாள் எழுதியாவது வச்சிருந்துருக்கீங்களா? பழக்கம் இருக்குதா? ஆண்டவர் கொடுத்த நன்மைனா எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? உங்கள் கண்களில் அதை பற்றிய ஒரு தெளிவு இருந்தால் ஒழிய நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிற விஷயத்தை குறித்த நிச்சயம் இருக்காது. உங்களுக்கு தெளிவுன்றது இப்போ வாங்கினதில் தெளிவு இருக்கணும். உங்களுக்கு இதையே தேவன் இப்படி பெருசாக கொடுத்துருப்பார்னா உங்களுடைய எதிர்காலத்துக்கு வேண்டிய நன்மை எவ்வளோ பெருசாக வச்சிருப்பார். ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். கடவுள் ஒரிஜினலாக மனுஷனை மேலே கொண்டு போகிற ஐடியா கிடையாது. எத்தனை பேருக்கு அது தெரியும்? மேலே கொண்டு போகிற ஐடியாவே கிடையாது. எப்போ மனுஷன் விழுந்து தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம் தொடங்குச்சோ, அதனால்தான் யோவான் 14 சொல்றாரு, இயேசு என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் இருக்குப்பா, ஆனா நான் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ண போறேன்ட்டு போறார். கிரியேஷன்ல எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆண்டவர் இந்த பூமியை மனுப்புத்திரருக்காக கொடுத்த பூமி. இந்த மனுப்புத்திரர் இந்த பூமியை பாவமாக்கிட்டனால இப்ப இவனை இங்க வச்சிருந்தா நல்லா இருக்காதுன்றதுக்காக தான் தேவன் இந்த நிலையில் அவனை கொண்டு போக முடியாது. எந்த நிலையில சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. அதாவது தூத்துக்குடியிலேருந்து இறால் எடுக்கிறாங்க. இறால், தூத்துக்குடி இறால் சாப்பிட்ருக்கீங்களா? தூத்துக்குடி இறால் ஒவ்வொரு இறாலும் இவ்வளோ பெருசு இருக்கும். ஒரு இறாலே 1/2 கிலோ இருக்கும். ரொம்ப சுவையான இறால். புரியுங்களா? பார்த்தீங்கன்னா அந்த இறாலை வெளிநாட்டுக்கு அனுப்புவதற்காக உடனே அனுப்புறது கிடையாது. இங்கே அதை பதப்படுத்துகிறார்கள், அதை பக்குவப்படுத்துகிறாங்க. -27 வரைக்கும் ஃப்ரீசிங் கொண்டு போகிறாங்க. கொண்டு போய் அதை பாக்ஸ் போட்டு பேக் பண்ணி இங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. சொல்லுங்கள், இங்கேருந்து என்ன செய்கிறாங்க? நான் சொல்கிறத கவனித்துட்டு வந்தால் தான் புரியும். இல்லை இங்கேருந்து விளங்காமல் தான் வீட்டுக்கு போவேன். இதுதான் நான் சொல்கிறத நல்லா கவனிக்கணும். அப்படிலாம் தூங்கக்கூடாது. புரியுங்களா? பாருங்க, ஒரு செத்து போன இறாலை இல்லை உயிரோடு வந்த இறாலை சாகடிச்சு அதை பதப்படுத்தி ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் கொண்டு போய் அதை இங்கே இருந்து வெளிநாட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. சரி,
இப்போ பரலோகத்திலிருந்து ஒன்று எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வரணும்னா நான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி இருந்தாதான் அதை நான் ரிசீவ் பண்ண முடியும். எல்லாரும் வாங்க முடியாது. பரலோகத்தில் இருக்க பொருள் சுத்தமானது, அது எனக்கு சேரணும்னா நான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கணும். அப்படின்னா என்ன? மறுரூப தன்மையில் நான் வாழணும். வாழ முடியுமா? வாழ முடியும். மறுரூபமாகுங்கள், மனதை புதிதாக்குங்கள். இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன்லாம் ஆண்டவர் சொல்லிகிட்டே இருக்கிறார் பவுல் அடிக்கிறார் மூலமா. எதற்காக அப்படின்னா அதை நான் ரிசீவ் பண்றதுக்காக. சிலது இலவசமா கிடைச்சிருச்சு, சிலது நான் மாறினாதான் கிடைக்கும். சொல்ற நல்லா புரிஞ்சுக்குங்க. சிலது இலவசமா கிடைச்சிருச்சு, ஆனா கிடைக்கிறது எல்லாமே இலவசமா கிடைக்காது. மறுரூபமாக்கப்படுதல் உண்டாகிற இடத்து தான் தேவனிடத்திலிருந்து வருகிற நன்மையும் உண்டாயிருக்கும். இது ஒரு முக்கியமான பகுதி பிள்ளைகளே, ஒரு ஆழ்ந்த சிந்தனை கொண்ட ஒரு பகுதி. நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டோமா? இல்லை. சொல்லுங்க, வாயை திறந்து சத்தமா சொல்லுங்க. எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டோமா? இல்லை. எல்லாவற்றையும் அனுபவித்தோமா? இல்லை. எல்லாம் நமக்கு கிடைத்து விட்டதா? இல்லை. ஆனா பவுல் சொல்றாரு, எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் எனக்கு உண்டாயிருக்கிறது. அப்ப இந்த நிலைக்கு அந்த மனுஷன் எந்த அளவுக்கு தன் லைஃபை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண கொடுத்திருந்தா தேவனிடத்திலிருந்து பெற்ற காரியங்கள் இந்த மனுஷனை நிறைவுபடுத்தி இருக்கும். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இந்த பகுதியில் நம்ம ஆழ்ந்த ஒரு சிந்தனைகளோடு போகணும். கொஞ்சம் கவனங்கள் நமக்கு தேவை. ஏன்னா நீங்க பெறணும்னு தான் ஆவியானவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். ஏன் ஒரு பொருளை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு அந்த ராலு டிரான்ஸ்ஃபார்ம் ஆக வேண்டியிருந்துச்சு. சாகணும், அதோடைய நிலையை விட்டு அந்த குளிர்ந்த நிலைக்குள்ள அது கடந்து போகணும். இத்தனையும் பண்ணாதான் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது. ஒரு ஜந்துக்கே இந்த நிலைமைன்னா நாம் பரலோகம் போகணும், இல்லை பரலோகத்திலிருந்து ஒரு நன்மை எனக்கு உண்டாகி இருக்கணும்னா என் லைஃப் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு கொண்டே இருக்கணும். அந்த மறுரூபத்துக்கு அடுத்த விஷயத்தில் ஒரு தேவ மனுஷனாக இருக்கட்டும், தேவ பிள்ளையாக இருக்கட்டும், அனுதினம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாய் கொண்டே இருக்கணும். இது பிரதானம். இது பிரதானம். எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட வாங்க முடியாது, எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட வாங்கவும் முடியும். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் வாங்க முடியாது, அது ஒரு கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு. எல்லாத்தையும் வாங்க முடியுன்றது அந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு. இந்த இடத்துல நமக்கு இருக்க பிரச்சனை ஒன்று சொல்ல வரேன். இந்த ஃப்ளெஷ்லி ஐஸ், த ஸ்பிரிச்சுவல் ஐஸ், இந்த மாம்ச ரீதியான கண்கள் பார்வை குறையணும், ஆவிக்குரிய கண்கள் பிரகாசமாகணும். இந்த மாம்சத்துக்குரிய கண்கள் என்ன யோசிக்குதுன்னா, எப்படியாவது இந்த உலகத்திலிருந்து எதையாவது சம்பாரிச்சு, எப்படியாவது சம்பாரிச்சு முன்னேறி 4 பேருக்கு முன்னாடி மனுஷனா, அது பேர் மனுஷனா. அதுதான் இந்த ஃப்ளெஷ்லி ஐ. அவன் அந்த பேனா வச்சிருக்கானா, ஸ்கூல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் பாருங்க, அதே பேனா எனக்கு வேணும். ஸ்கூல்ல அவன் அந்த பேக் வச்சிருக்கானா, அதே பேக் எனக்கு வேணும். ஸ்கூல்ல இருந்தா இதெல்லாம் எல்லாமே ஸ்கூல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகிற விஷயம். அவன் அந்த சைக்கிள் ஓட்டு வரான ஸ்கூலுக்கு, எனக்கு அதே சைக்கிள் வேணும். அவன் இந்த ஸ்கூட்டியில் வரானா, எனக்கு அந்த ஸ்கூட்டி வேணும். அவன் அந்த கார் வாங்கியிருக்கானா, எனக்கு அந்த கார் வேணும். அவன் இத்தனை ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டியிருக்கானா, எனக்கு அந்த ஸ்கொயர் ஃபீட்டில். சொல்லுங்க, நீ கேட்காத ஒன்று, நீ போகிற கூலியை மட்டும்தான். ஏன்னா அது எல்லாருக்கும் ஒரே அளவு. நன்றா கவனித்து பாருங்க. இதற்காக நீங்கள் தேவனிடத்திலிருந்து நன்மை பெற வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? இந்த உலக மனிதர்கள் சம்பாதிக்காத சம்பாத்தியமா, பெறாத நன்மைகளா?
அவனிடத்தில் இல்லாத காசா, பணமா, ஐஸ்வர்யமா, மகிமையா, மேன்மையா, எல்லாமே உலகத்தால் வைத்திருக்கிறான் ஐயா. எல்லாமே வச்சிருக்கிறான். அவன்கிட்ட என்ன இல்லை? ஆனா அவன்கிட்ட இல்லாத எல்லாம் ஏன்ட்ட இருக்குது. அவன் தலை சுட்டு போட்டா கூட அதை சம்பாதிக்க முடியாது. புரியுங்களா? பவுல் சொல்றாரு, நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தில் அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணு. ஆடி அடங்கும் வாழ்க்கையடாவான், 6 அடி நிலமே சொந்தமடாவான். அதுதான் அவன் பார்வை. என் பார்வை என்ன தெரியுமா? அந்த உயிர்த்தெழுதல்ல நான் பங்கு பெறுவேன். நான் அவரை தரிசிக்கும் போது அவரை போலவே நான் அவரை தரிசிப்பேன். இதுதான் என்னுடைய ஆவிக்குரிய பார்வை. இப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் ஐயை நீங்கள் எப்போ பிரகாசமாக, பவுலுடைய எபேசியர் நிருபங்களாக இருக்கட்டும், அவருடைய கொலோசியர் நிருபங்களாக இருக்கட்டும், அதில் இந்த கண்களை பற்றி மட்டும் ரொம்ப அதிகமாக பேசுவார். அந்த மனக்கண்களை பற்றி தெளிவாக பேசுவார். அப்போ என்ன நான் சொல்கிறேன், இந்த ஃபிசிக்கல் ஐயை கொஞ்சம் அதோடைய பவரை குறைங்க. அதுக்காக நான் கண்ணாடி போட சொல்ல, நான் சொல்கிறது நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆமாம், அதாவது உங்கள் ஃப்ளஷ்லி அந்த ஐயை டம்மி பண்ணுங்க. எப்போ டம்மி ஆகும்னா, ஸ்பிரிச்சுவல் ஐ ஓப்பன் ஆச்சுன்னா அது டம்மி ஆயிரும். கடவுள் உங்களுக்கு வைத்திருக்கிற சுதந்திரம்ன்றது சாதாரண கிடையாது. தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற பங்குன்றது சாதாரணமாக கிடையாது. தான் குமாரனுக்கு எதெல்லாம் கொடுப்பேன்னு சொன்னாரோ அதையெல்லாம் எனக்கும் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். இதுதான் பிதாவுடைய வாக்குத்தத்தம். புரியுங்களா? நீங்கள் பிள்ளைகளானால் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே. அப்ப அவருக்கு என்னென்ன சுதந்திரம் எல்லாம் பரலோகம் கொடுக்க போதோ அத்தனை சுதந்திரங்களும் எனக்கு உண்டு. பரலோகம் ஜீசஸ் இந்த உலகத்துக்கு வந்த பிறகு அவருக்கு அங்கிருந்து நன்மையை வழங்கிக்கிட்டே இருந்துச்சு. ஏன் நன்மையை வழங்குச்சுன்னா, அவர் பிதாவுடைய சத்தத்தை மட்டும் கேட்டார், பிதாவுடைய சித்தத்தை மட்டும் செஞ்சார். இந்த ரெண்டும் கிளியரா இருந்தனால ஜீசஸ் சொல்லுகிறார், என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் என்னுடைய வெளிச்சத்தை சொல்லட்டுமா? இயேசு இந்த உலகத்துக்கு வந்த உடனே பிதாவும் வந்துட்டார். உங்க எத்தனை பேருக்கு இந்த ஐ தெரியுமோ தெரியாதோ, இயேசு இந்த உலகத்துக்கு இறங்கினோடனே அப்பாவோடைய அந்த வீட்டில் இருக்க முடியல, புல் இல்லாமல் புறப்பட்டு கீழே வந்துட்டார். ரூபம் தான் கிடையாது, கூடவே இருந்தார். எத்தனை பேருக்கு இந்த கண்ணு திறந்திருக்குன்னு தெரியாது, ஆனால் எனக்கு அந்த கண்ணு திறந்துருச்சு. சிலுவையில் ஏறும்போது கூட தான் இருந்தார், கல்லறைக்கு போனப்ப கூட தான் இருந்தார், உயிர் தெழும்போது கூட தான் இருந்தார், விண்ணகம் போகும்போது கூட்டிட்டு போயிட்டார். கை தட்டுங்க பார்க்கலாம். அதனால தான் ஜீசஸ் சொல்றாரு, என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். எந்த அளவுக்கு ஐ ஓப்பன் ஆயிருந்துச்சுன்னா அந்த விஷயம் இருக்கும் பாருங்க. ஆதலால் அவர் என்னை தனியே இருக்க விடுவதில்லை. ஒரு பிரசன்ஸ் வந்து உங்க கூட இருக்கிறது வேறங்க, பிதாவே வந்து உங்க கூட இருக்கிறது வேறங்க. நான் சொல்றது எல்லாத்துக்கும் விளக்கம் நீங்க அந்த அளவுக்கு புரிந்து கொண்டா எனக்கு ஸ்தோத்திரம், புரியல நானும் ஸ்தோத்திரம். எப்படியாவது ஆண்டவர் புரிகிற மனக்கண்களை உங்களுக்கு திறந்தருள்வாராக. ஒரு நன்மை செய்கிறது, ஒரு நபர் நன்மை செய்கிறது வேற, நன்மை செய்கிற நபரே நம்ம கூட இருக்கிறது வேற. புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஜீசஸோட இருந்தது நன்மை செய்கிறவரே வந்துட்டார், நன்மை செய்கிறவரே கூட வந்துட்டார். நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்ட்டார். எல்லாத்தையும் பார்த்தார். பிள்ளை அடி வாங்குறத பார்த்தாரு, பிள்ளை காரி உமிழ்றத பார்த்தாரு, பிள்ளை முதல்ல அடிக்கிறத பார்த்தாரு, கண்ணத்தை அரைகிற பார்த்தாரு. புரியல? எல்லாம் பார்த்தாரு. பிள்ளையின் மித்தமா அமைதியா இருந்தார். இப்ப பாருங்க, அவர் மட்டும் இந்த பூமிக்கு இறங்கி வந்து இத்தனை விஷயத்தையும் செஞ்சு முடிச்சு போகலைன்னா இப்ப எனக்கு உண்டு பண்ணி வச்சிருக்கிற நன்மை என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா எனக்கு இப்ப தெரியும், இப்ப எனக்கு கொடுத்ததே இவ்வளோனா இனி எனக்கு கொடுக்க போறது எவ்வளவு பெருசா இருக்கும். எனக்கு கொடுத்திருக்கிறதே இவ்வளவானா எனக்கு கொடுக்க போறது எவ்வளவு பெருசா இருக்கும். சரிங்களா? இது வரைக்கும் விளங்குன வந்துச்சுன்னு ஆமன் சொல்லுங்க. விளங்கலன்றவங்களும் ஒரு ஆமன் சொல்லுங்க. சரி, ஆமன் சொல்லியிருக்கீங்க. சரி,
சரி, இப்போ தான் ஒரு இடத்துக்கு போக போகிறேன். நன்மை எப்பொழுதுமே ஒரு சப்போர்ட் இல்லாமல் வராதுங்க. அதை தான் இப்போ உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். சங்கீதம் 23 கடைசி வசனம். இப்போ உங்களோட பேசி நான் ஒரு 10 நிமிடத்தில் முடிப்பேன். சங்கீதம் 23 கடைசி வசனம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. கடவுள் கொடுக்கிற எந்த குட்னஸும் சப்போர்ட் இல்லாம வரவே வராது. நீங்க நன்மைக்கும் கிருபைக்கும் கமா பார்க்க முடியாது. ரெண்டும் ஒண்ணு இல்ல, ரெண்டும் ஒண்ணா இருக்குது. சொல்லுங்க, ரெண்டும் ஒண்ணு இல்ல, ரெண்டும் ஒண்ணா இருக்குது. சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. ரெண்டும் ஒண்ணு இல்ல, ரெண்டும் ஒண்ணு இல்ல, ஆனா ரெண்டும் ஒண்ணா இருக்குது. நான் செய்யறத கேமரால பாத்துங்க. ரெண்டும் ஒண்ணு இல்ல, எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? நீங்கள் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. சப்போர்ட் பண்ணு பாருங்க. சார், ஸ்பிரிச்சுவலா சொல்றதை காட்டிலும் கொஞ்சம் பிசிக்கலா சொல்லுங்களேன். சரி, புத்தியுள்ள மனைவி கர்த்தர் அருளும் ஈவு. இன்னும் ஆழமா சொல்லுங்களேன் பாஸ்டர் மனைவியை பத்தி. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான், கர்த்தரால் தயையும் பெறுகிறான். திரும்பி பார்த்துங்க. உங்களை தொடருதா இல்லையா? உங்களை தொடருதா இல்லையா? மனைவியை தான் சொல்றேன். எங்க போனாலும் வரணும்னு சொல்லுதா இல்லையா? கூட்டு போங்கன்னு சொல்லுதா இல்லையா? முடியலனாலும் அந்த வண்டியில் உட்காந்துக்கிறேன், மயங்கினாலும் பின் முதுகுல சாஞ்சுக்கிறேன்னு சொல்லுதா இல்லையா? புரியுதா இல்லையா? மனைவியை கண்டடைகிறவன் கர்த்தரால என்ன பண்றானா? மனைவியால தயல, கர்த்தரா. குட்னஸ் அண்ட் கிரேஸ் வந்துருச்சா? அப்போ உங்கள் வீட்டில் இப்படி வந்து இப்படி இருக்கிறதெல்லாம் எழுதி பாருங்க பார்க்கலாம். ஏற்ற வீட்டு பொருள்லாம் சொல்லுவாங்க பாருங்களேன். ஏற்ற வீட்டு பிள்ளை சூப்பர் பிள்ளை தெரியுமா? கூப்பிட்டேனா, ஆண்டி என்ன ஆண்டி வேணும் சொல்லுங்க ஆண்டி, நான் வாங்கிட்டு வரேன். அவன் செய்யலன்னா பரவாயில்ல ஆண்டி, நான் வாங்கிட்டு வரேன். எல்லா ஏற்ற வீட்டு பிள்ளையும் நல்ல பிள்ளையாக தான் இருக்கும். நமக்கெல்லாம் நம்ம வீட்டு பிள்ளைய பார்த்தனே பிள்ளையா அது, எனக்கு வந்து வாச்சிருக்கு அப்படின்னு. அந்த பிள்ளைய அவங்க வீட்டில் போய் கேளுங்க, அது அவங்க வீட்டுக்கு ஒரு வேலை செய்யாது. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். நன்மை பெற்றுட்டீங்களா இல்லையா? சொல்ல மாட்டேன்றீங்களே, சத்தமா சொல்லுங்க. புருஷனுக்குன்னு எதுவுமே இல்லையா பாஸ்டர்? அப்படியே யோசிக்கிறாங்க, எங்களுக்குன்னு ஏதாவது கொடுத்துருக்கீங்களா பாஸ்டர்? என்னம்மா ஏதோ வசனம் சொல்றீங்களேம்மா, அதுதான் எங்களை தொடருதேம்மா. பாவம் படுத்திருக்கும், பழி சுமரும், ஆனா நன்மையும் கிருபையும் மட்டும்தான் தொடரும். சொல்லுங்க திரும்பி. பாவம் படுத்திருக்கும், வீட்டில் இந்த நாய் வெளியே சொறி நாய் படுத்திருக்கு பார்த்தீங்களா, அது மாதிரி படுத்திருக்கும். பழி சுமரும், ஆனா நன்மையும் கிருபையும் தான் தொடரும். இது ரெண்டையுமே நீங்க பிரிக்க முடியாது. நான் போன வாரம் வாசிச்ச வசனத்துல பாத்தீங்கன்னா அந்த தயவுன்ற வார்த்தை வரும். இட்ஸ் a favor, the loving kindness, அந்த வேர்டுக்கு அர்த்தம்லாம் அதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே, இப்போ இந்த நன்மை இருக்கிற இடத்துல இந்த கிருபை தங்கி இருக்குமா. இந்த நன்மை வரப்ப அந்த கிருபை சேர்ந்து தான் வருமா. நமக்கு 2 கண் இருக்கு, 2 கை இருக்கு, 2 கால் இருக்கு, 2 கிட்னி இருக்கு. சொல்லுங்க, புரியுங்களா? குடல்ல கூட 2 குடல் இருக்குது.
புரியல? ஆமா, புரியல? உடல்ல கூட 2 இருக்குது, மூளையில கூட 2 இருக்குது. ஏன் தெரியுமா? அதிகமாய் செயல்படக்கூடிய எல்லா நம்ம தினமுடைய ஆக்டிவிட்டீஸ்ல இருக்கிற எல்லாத்தையுமே ஒன்று சப்போர்ட் பண்ணுது, ஒன்று சப்போர்ட் பண்ணுது. ஆனா நன்மையை கிருபை சப்போர்ட் பண்ணி நிப்பாட்டுது. அந்த குட்னஸ் எனக்கு எதனால கிடைச்சிச்சு தெரியுமா? முதல்ல தகுதி இல்லாத நிலையில் தான் எனக்கு கிடைச்சிச்சு. இப்ப அந்த கிரேஸ் என்னை தகுதிப்படுத்தி அந்த நன்மையை பெற வைக்குது. தகுதி இல்லாதப்ப கிரேஸ் வந்து சப்போர்ட் பண்ணி எனக்கு ரட்சிப்பை தந்துச்சு. இப்ப நான் பிள்ளையான பிறகு இப்ப இந்த கிரேஸ் என்ன தகுதியா வச்சு அந்த நன்மையை வாங்கி கொடுக்குது. புரியுங்களா? அப்ப பக்கத்தில் இருக்க மனைவியை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். மனைவியை கண்டடைகிறவன் சொல்லவே மாட்டாங்க பாருங்களேன். நன்மையை கண்டடைகிறான். மனைவிகள் தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆண்கள் வாயிலிருந்து ஒரு சொத்தம், ஒரு காத்து கூட வர மாட்டேது, ஆக்சிஜன் வெளியே வர மாட்டேது. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான், கர்த்தரால் தயவும் பெறுவான். உங்க அம்மா போல நினைச்சுக்குங்க. பேசிக்கிட்டே இருக்குதா? உங்க அம்மா போல நினைச்சுக்குங்க. ரைட். உங்க அம்மாவை திட்டுவீங்களா? திட்ட மாட்டீங்கள? ஏதோ நல்லது சொல்லுது. உன்கிட்ட சண்டை போட்டாலும் உன்னை எழுப்பி சாப்பாடு கொடுக்குற ஒரே தாய் அவ தான். நான் தாயை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன், மனைவியாகிய தாயை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன். நீ தின்னாட்டி போ, அந்த தாயை பற்றி நான் பேசலை. ஏன்னா வாதிக்கப்பட்டவர்களும் இருக்கிறீர்கள், பாதிக்கப்பட்டவர்களும் இருக்கிறீர்கள், பயன்பெற்றவர்களும் இருக்கிறீர்கள். அதனால இந்த இடத்திலே அளவுகோலை வைத்து விட்டு நான் வெளியே போவது மிக நல்லது. ஏன்னா வீட்டில் போய் இதுவே சண்டையாக மாறிடக்கூடாது. புரியுங்களா? ஆனால் ஒன்று என்ன வேணும், ஸ்கூல் மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இல்லை, நம்மளை பயமுறுத்தி வச்சுருக்காங்க எல்லாத்தையும். பாஸ்டா பாஸ்டா, ஆனால் நம்ம கேரக்டரே வேற. இவங்க எல்லாம் பயமுறுத்தி, பாஸ்டர் பார்க்குறாரு பாரு, பாஸ்டர் பார்க்க. அவங்க சொல்லுங்க, கடவுள் உங்களுக்கு கொடுத்த நன்மையெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். என் மனைவி, என் கணவன், சொல்றா என் கணவன். நீ சொல்லிட்டு நான் சொல்றத நீ கணவன் தான். புரியுதா? என் மனைவி, என் மனைவி, என் கணவன், என் கணவன், என் பிள்ளைகள், என் பிள்ளைகள், என் மாமியார், என் மாமியார், என் மாமனார், என் மாமனார், என் ஓப்புடியார், என் ஓப்பிடியார், என் நாத்தனார், என் நாத்தனார், என் கொழுந்தியார், என் கொழுந்தியார். வேற யாரா இருக்கா? மாமே மச்சான். சொல்லுங்க பார்க்கலாம். அவன்லாம் கெட்டவனா இருந்தாலும் உன்கிட்ட இருக்க நன்மை அது உன்னை தொடர வச்சிரும். நீங்க ஒரு சாதாரண ஆளு கிடையாதுங்க. உங்க பின்னாடி நன்மையும் கிருபையும் தொடர்ந்துகிட்டே இருக்கும். இது ரெண்டும் ஒன்னா இருக்கிறதுனால தேவன் கொடுக்கிற நன்மையை நீங்க பரிபூர்ணமா அனுபவிப்பீங்க. மறந்துடக்கூடாது. தேவன் கொடுக்கிற நன்மையை பரிபூர்ணமா அனுபவிப்பீங்க. குறைவுபட்டது கிடையாது, நிறைவா இருக்கும். மறந்துடக்கூடாது. அதாவது நான் இன்னும் திரும்ப சொல்றேனே, நீ ஆவிக்குரிய கண்ணை திரும்பி கொண்டு வரேன் திறக்காத வரைக்கும் உன் மனைவி உனக்கு பொல்லாதவளா தான் இருப்பான். உன் ஆவிக்குரிய கண்ணை நீ திறக்காத வரைக்கும் உன் மாமியார் உனக்கு பொல்லாதவளா தான் இருப்பான். உன் ஆவிக்குரிய கண்ணை திறக்காத வரைக்கும் உன் புருஷன் உனக்கு பொல்லாதவளா தான் இருப்பான். உன் ஆவிக்குரிய கண்ணை திறக்காத வரைக்கும் உன் பிள்ளைகள் உனக்கு கெட்டவங்களா தான் இருப்பாங்க. ஆனா ஆவிக்குரிய கண்ணை நீ திறந்துட்டீன்னா இதை போல கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்குமே கிடையாது. கையை தலையில சொல்லுங்க பாருலாம். நம்ம புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம், விளங்காமல் இருக்கிறோம். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. நம்மள்கிட்ட இருக்க குட்னஸை விட்டுவிட்டு நம்ம என்ன நினைக்கிறோம்னா, வாங்குற மொபைல்லாம் பார்த்து கர்த்தர் எனக்கு மொபைல் கொடுத்தார், கர்த்தர் எனக்கு கார் கொடுத்தார், கர்த்தர் அதை கொடுத்தார், கர்த்தர் இடுமுடியை கொடுத்தார், சடமுடியை கொடுத்தார், அதை கொடுத்தார், இதை கொடுத்தார், எல்லாம் கொடுத்தார், வாந்தியும் கொடுத்தார். இதெல்லாம் இப்படிதான் போகணும். கொடுத்ததுல எவ்வளவு மேன்மையை சொல்ல வேண்டிய நீ
சும்மா ஒன்றுத்துக்கு உதவா சொல்லிகிட்டு இருக்கிறேன். எனக்கு யாராவது இப்படிலாம் சொன்னால் எனக்கு இன்னும் கோபமாக வருதுங்க. ஆண்டவர் எனக்கு ஒரு வீட்டை கொடுத்தாரு, போடா எல்லாத்துக்கும் வீட்டை கொடுக்குறாரு, பிரதம மந்திரியே கொடுக்குறாரு, நம்ம கலைஞர்லேயே கொடுக்குறாரு, 3 லட்ச ரூபா கொடுத்தா கொடுத்துட்றாரு. இதெல்லாம் ஒரு விஷயமா? நீ பெற வேண்டியதே வேறயா? ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, தாவீதுடைய வீடு கட்டப்படலைங்க. ரொம்ப நல்ல மனுஷன், ஆண்டவர் பிரியமானவன். தாவீது வீடு கட்டப்படல. மனைவி சரியானவள் இல்லை. நாத்தான் வந்து சொல்றான் தாவீதுட்ட, உன் வீட்டை ஆண்டவர் கட்ட போறாரு, உன் வீட்டை கட்ட போறாரு அப்படின்றான். உடனே பில்டிங் இல்லை, அவன் சொல்றான், ஆண்டவரே என் வீடு தாறுமாறா இருக்குன்றதை நீங்க கவனிச்சுட்டு என் வீட்டை கட்டுவேன்னு வெகு காலத்து செய்திய மனுஷ முறையா சொன்னீங்களே ஆண்டவரே. சொல்றான், இதற்கெல்லாம் நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம், எல்லாத்தையும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா, கர்த்தர் ஒரே வார்த்தை சொன்னார், தாவீதுடைய வீட்டில் சிங்காசனத்தில் உட்காரதவன் எவனுமே இருக்க மாட்டான். அவன் தலைமுறையா சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கும். தலைமுறையா. உங்களுக்கு தெரியுமா, இயேசுவை தாவீதின் குமாரன்னு சொல்லி தான் ஜனங்களே கூப்பிட்டாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, நான் உண்மையா சொல்றேன், இப்ப நீங்க பெற்றதை உணராம பெறப்போகிறதை நீங்கள் அறியவே முடியாது. நீங்க பெற்றது என்னன்றது உங்களுக்கு கண்களுக்கு தெரிஞ்சாலுடைய நீங்க பெறப்போகிறது காரியத்தை குறித்து உங்களுக்கு நிச்சயம் இருக்கவே இருக்காது. உங்களுடைய ஃப்ளஷ்லி ஐல இருக்க அந்த பிரைட்னஸ் முதல்ல ஸ்பிரிச்சுவல் ஐக்குள்ளார கொண்டு வாங்க. உங்க மனக்கண்களை பிசாசானவன் குருடாக்கி வச்சிருக்கிறான். உங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை பிள்ளைகளே, ஆனா அதை நீங்க பெற்றுக்கொள்ளாதபடிக்கு தடையா இருக்கிறான். தெரியுமா உங்களுக்கு, ஒரு இந்த உலகத்தில் இருக்கிற பெற்றோரே உனக்கு நன்மை செய்யணும்னு நினைச்சிருந்தா தம்மை கூப்பிடுகிற ஜனத்துக்கு, தம்மை கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கும், தம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கும் அவர் நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவான்றார். அப்ப வெரி கன்ஃபார்ம் மெசேஜ் ஒன்று கொடுக்குறார். ஒரு அப்பா அம்மாவே ஒரு பிள்ளைக்கு சொத்தை சேர்த்து வச்சுட்டு போவான்னா நான் கொடுக்கறது பெருசாலடா இருக்குன்றார். அப்ப என்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஐயை இன்னும் ஓப்பன் பண்ண விடாம பிசாசுக்கும் என் மாம்சத்துக்கு நான் இடம் கொடுத்து வச்சிருக்கணும். ஒரு பெரிய கண்ணை ஓப்பன் பண்ணுங்க, உங்க ஐ ஓப்பன் ஆகட்டும். உங்களுக்கு பெற்றிருக்கிற நன்மை என்னன்றத லிஸ்ட் போடுங்க. அப்பதாங்க நன்றி சொல்ல முடியும். யோசிச்சு பாருங்க, நன்றி சொல்ல முடியும். உங்க பெத்தவங்களுக்காக நன்றி சொல்லியிருக்கியா? அன்னைக்கு ஒரு புள்ள சொல்லுது, ஒரு நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கேன், இப்போ சொல்லுது, நான் வந்து அந்த ஆண்டி வீட்டில் பிறந்திருந்தா என்ன அவனை நல்லா வச்சுருந்துருப்பாங்க. உடனே அந்த எத்தாப்பில் ஆண்டி சொல்லுது, எங்கள் வீட்டுக்கு வந்துருப்பாப்பா, நீ என்ன கேட்டாலும் நான் வாங்கி தரேன். ஏன்னா அவங்க வீட்டில் பொண்ணு இல்லையா, நீ எது கேட்டாலும் வாங்கி தரேன். கார் கேட்டால் வாங்கி தருவீங்களா? இருக்கிறது உமான் துண்டு. ஆமாம், நீ எது கேட்டாலும் வாங்கி கொடுக்குறேன், எங்கள் சொத்தையே உனக்கு கூட எழுதி வைக்கிறோம். வாயில் வடை சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இங்கே வந்திருக்க குழந்தைகளுக்கு சொல்கிறேன், வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், உன் பெற்றோரை காட்டிலும் ஒரு நல்ல பெற்றோர் உலகத்தில் கிடையாது. எங்கள் அப்பாலாம் தப்பு செஞ்சு அடிக்க மாட்டாருங்க, தப்பு செய்யலைன்னு அடிப்பாருங்க. மார்க்கு கம்மியாக எடுத்தால் அடிக்க மாட்டாருங்க, மார்க்கு நிறையா எடுத்தால் வெளுப்பாருங்க. இப்படிலாம் அப்பாவை பார்த்துருக்கீங்களா? பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஸ்மோக்கிங் பழக்கம் இருந்துச்சு. சும்மா ஒரு ஏஜ், ஒரு குறிப்பிட்ட காலங்கள். எங்கள் அப்பா கவனிச்சிட்டே இருப்பார். எங்கள் அம்மாட்ட சொல்லுவார், மேரி புகை வண்டி போகுது அப்படின்னுவார். மேரி புகை வண்டி போகுது. அவர் ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்துவார். புகை வண்டி போகுது அப்படின்னுவார். பாத்ரூம்லேருந்து புகை வந்துச்சுன்னா எங்கள் அப்பா கீழ் பாத்ரூம்லேருந்து செகண்ட் ஃப்ளோரில் வைப்பேன். சொல்லுவார், இங்கே பார் ஒன்று ஊதிக்கிட்டு இருக்குது, இதுதா சொல்லு, உடம்பு கெட்டு போயிருன்னு சொல்லு. என்னெல்லாம் அடித்தது இல்லைங்க. ஒரு நாள் என்னை தனியாக கூப்பிட்டு போகிறார், ஒரு இடத்துல நிற்க வைக்கிறாரு, என்கிட்ட சொல்கிறாரு, விற்று உன் உடல் நலம் கெட்டு போயிடும். இன்னைக்கு ஒன்றும் தெரியாது, நீ வயதாகிற காலத்தில் ஏண்டா இதை செஞ்சோன்னு வருத்தப்படுவேன், உடல் நலத்தை பார்த்துக்க.
விட்டுட்டேங்க. அவங்க அடிச்சிருந்தா கூட திருந்திருக்க மாட்டாங்க. ஒரு மாதிரி இந்த பயல்லாம் சேர்ந்து ரயில்வேல இருந்தனால, எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டராக இருந்தனால இந்த பயல்லாம் பார்ட்டின்னாங்க. அந்த பார்ட்டிக்கு போனது தாங்க, பார்ட்டி ஆக்கிட்டாங்க நம்மளை. வீட்டுக்கு வரேன், நிலை இல்லாமல் வரேன். எங்கள் அம்மா பார்த்துட்டாங்க. பீட்ரு என்ன அப்படின்னாங்க. டடன்னு மாடி எழுப்பி உட்காந்துட்டேன். உடனே எங்கள் அம்மா சொன்னாங்க, புள்ள சாப்பிடாம போயிடுச்சுனாங்க. எங்கள் அப்பா சொன்னார், அப்படியா? இது மேலே வந்தார், எழுப்புறார். அப்படியே சொக்கு என்னப்பான்னார். அப்படின்னா இதெல்லாம் செய்ய மாட்டியா ஐயா? பாட்டி என்னதே ஒரு அறை தாங்க விட்டார், ஒரே அறை. எங்க உச்சிக்கு இருந்துச்செல்லாம் எங்க போச்சுன்னே தெரிலங்க. முகத்தை கழுவுனார், முகத்தை கழுவுனார். சாப்பிடுனார், சாப்பிட்டேன். தூங்குனார், தூங்கு. வெளியே இறங்கி போய் என்ன செஞ்சான்னு தெரியாது. ஒரு பையன் அதுக்கப்புறம் வீட்டு பக்கமே வரலங்க. அடுத்த நாள் காலை எதிர்த்து பார்க்குறேன், தெருவே அமைதியாக இருக்குங்க. இல்லைன்னா இவங்க தான் அட்டகாசம் பண்ணுவாங்க. பீட்டு எங்கே இருக்க, பீட்டு எங்கே இருக்க, பீட்டு எங்கே இருக்க, அம்மா பீட்டு எங்கே இருக்கான், பீட்டு எங்கே இருக்கான். பாருங்க, அப்பா அவரை பார்த்தப்ப ஐயோ சரியான மீசக்கார், முரட்டுத்தனம், ஐயோ பயம். எங்கள் அப்பா இறக்குற வரைக்கும் அவர்கிட்ட பேச பயப்படுவேன். அப்பா அப்படின்வேன், இறக்குறப்ப கூட என்ன அப்படின்றார். ஆனால் அன்புன்றது உள்ளே இருந்துச்சு ஆழத்தில். நம்ம சில பேரை தோற்றத்தை வச்சு சொல்கிறோம், அவங்க வழியாக நம்ம பெற்ற நன்மை எவ்வளோ நன்மைகள்ங்க. என்னைக்கா தேங்க்ஸ் பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு கொடுத்த அம்மா அப்பா கண்ணுக்கு முன்னாடி பார்த்து என்ன உங்கள் வயிற்றில் பிறக்க வச்சு இன்னைக்கு அழகு பார்க்குற ஆண்டவருக்கு நன்றி அப்படின்னு என்னைக்கு அம்மா அப்பா பார்த்து சொல்லியிருக்கீங்களா? டேய் உங்களை தான் சொல்கிறேன், ஸ்டெப்பு கெப்பு எல்லாம் உட்காந்துருக்குது. சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருக்கியா? ஆமாம். அவன் ஒருத்தன் மூணாவது வந்து சொல்லுவான், அண்ணே மாமா எப்போ பார்த்தாலும் அடிக்குது மாமா. அது என்ன உன்னை சாகிறதுக்கு அடிக்குது, நீ நல்லா இருக்கிறதுக்கு அடிக்குது. உண்மையாக சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த வெளிச்சம் இன்னைக்கு கிடைக்கணும். கடவுள் நம்ம கண்ணு முன்னாடி வச்சிருக்க பெற்றோர், தாயும் தகப்பனும் நமக்கு நன்மை செய்கிறதுக்கு தான் பிறந்திருக்கிறாங்க. பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வெளிச்சம் தேவைங்க. இன்னைக்கு நீங்கள் பெற்றிருக்கிற நன்மைகளை போய் எழுதுங்க, எழுத நன்றி சொல்லுங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் நன்மையை உணர்ந்துட்டீங்கன்னா கிருபையும் கூட சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்கள் நன்மை இன்னதென்று உணராதமும் அறியாமலும் இருக்கிறவன் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, மனுஷனே நன்மை இன்னதென்று தேவன் உனக்கு சொல்லியிருக்கிறாரா? புரியுங்களா? அவரிடத்திலிருந்து நன்மை தாங்க புறப்பட்டு வருது. அப்போ நன்மை வருகிற அந்த தேவன் நம்மளை கிருபையினால சப்போர்ட் பண்ணுறாருங்க. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சிச்சு. கிருபை கிடைச்சதுனால தான் அந்த அழிவிலிருந்து அவனுக்கு நன்மை கிடைச்சிச்சு. கூட்டத்தோட வாரிட்டு போக தெரியாத ஆண்டவருக்கு தேவையில்லடா, இவனும் மொத்தமா தூக்குடா, எவனா இருக்கட்டும், இவன் மந்தானே சொல்றாரு, இவன் மந்தானே, இவன் மாம்சம் தானே, இவன் ஆயுசு நாட்கள் 120 வருஷம் தானே என்று சொன்னவர், கூங்குடா நோவா கொஞ்சம் நல்ல மனுஷன் ஆண்டவரே, தூக்குடா. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களை கிருபை கிடைச்சிச்சு. கிருபை கிடைச்சனால நன்மன்ற பேல அவனை காத்திருச்சு. லோத்து, ஆபிரகாமுடைய ஜெபம், ஆபிரகாம் ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, நீ பண்ண ஜெபத்துக்காக நான் அவனை காப்பாத்துறேன்னு போறாரு. அங்க போனா எல்லாம் கூறு கட்டு போய் கிடக்குது. சரி, இவன் குடும்பத்தை காப்பாத்திருவோன்னு கடவுளுக்கு லோத்தின் குடும்பத்தின் மேல தயவு கிடைச்சனால வாங்கடா வெளியேன்னு கூட்டு வராரு பாருங்க. அந்த நன்மை அவங்க உணராதனால வழியிலேயே பொண்டாட்டி உப்பு தூணானால் 2 பிள்ளைகளும் கெட்டு போனார்கள். லோத்தினுடைய சரித்திரம் முடிந்தது. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துன்ற நன்மை பிதாவுடைய தயவுனால இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்குது. இல்லைன்னா நம்மளாம் ஒன்றும் இல்லாதவங்களா போயிருக்கும். புரியுங்களா? இன்னைக்கு இந்த கௌரவமும் இந்த மேடையும் இந்த அலங்காரமும் இந்த மேன்மையும் மதிப்பும் இந்த உயர்வும் இந்த தகுதியும் இதெல்லாம் பிதா எனக்கு கொடுத்த தயவுனால தேவன் கொடுத்த கிறிஸ்துவுடைய நன்மை என்று இருக்குது. அதனால சொல்லுங்க, என் ஜீவனுள்ள நாளெல்லாம்
நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இப்படி வராது. எழுந்திருப்போம். என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கென்றும் குறையே இல்லை. என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கென்றும் குறையே இல்லை. நான் ஏன் கலங்கணும் என் இருக்கையிலே, நான் ஏன் கலங்கணும் என் இருக்கையிலே. என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கென்றும் குறையே இல்லை. என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கென்றும் குறையே இல்லை. நிச்சயமாகவே வாழ்நாள் முழுவதும் கிருபை என்னை தொடரும். நிச்சயமாகவே வாழ்நாள் முழுவதும் நன்மை என்னை தொடரும். நான் ஏன் கலங்கணும் என் இருக்கையிலே, நான் ஏன் கலங்கணும் என் இருக்கையிலே. என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கென்றும் குறையே இல்லை. என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கென்றும் குறையே இல்லை. தேவனுடைய பிள்ளைகளை நல்லா கவனிச்சுங்க. நான் சொன்ன இன்றைக்கு 2 பதங்கள். ஒரு பதப்படுத்தப்படாத பொருள் எங்கேயும் போய் சென்று அடைய முடியாது, நடுப்புற கெட்டு போயிடும். இந்த உலகத்தில் நான் பதப்படுத்தப்பட்ட பிறகுதான் விண்ணுலகம் போறேன். நல்லா கவனிச்சிங்க. அதுக்காக தான் இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா ஞானஸ்நானம் பெற்றோன்னே நம்மளாம் போயிருக்கணும். இன்ன வரைக்கும் நான் வாழ்றதே பதப்படுத்தப்படுறேன். இந்த பதப்படுறது பெறப்போகிற நன்மைக்கு மட்டும் இல்லை, இப்போ பெற்றுக்கொண்டு இருக்கிற நன்மைக்கும். நான் சொல்கிறேன், நீங்கள் இப்படி இருக்கிறத தேவன் விரும்பலை. இன்னும் நிறைய நன்மைகளை நீங்கள் பெறணும். நான் ஓப்பனாக சொல்கிறேன். அது ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்ஸ், ஃபிசிக்கல் பிளெஸ்ஸிங்ஸ், எந்த பிளெஸ்ஸிங்ஸாக இருக்கட்டும், இந்த நிலையில் இருக்கிறது ஆண்டுடைய விருப்பமே இல்லை. பாருங்க, தான் புள்ள கீழே வந்த உடனே மேலே அந்த பிதாவும் தயவுள்ளவர் இறங்கி வந்துட்டார். பாருங்களேன், 2 பேரும் பிரிஞ்சு இருக்க முடியாதுங்க, இருக்க முடியாது. அதனால தான் ஜீசஸ் அழகாக சொல்கிறார், என்னை அனுப்பினவர் என் கூடவே இருக்கிறார். நான் அவருக்கு பிரியமானதை எப்போதும் செய்கிறப்ப அவர் என்னை தனியாக இருக்கிறதே விடுறதில்லை. பரலோகம் காலியாச்சுங்க. 3 வருஷம் 33 வருஷம் பரலோகம் காலியாக இருந்துச்சுங்க. அடுத்த வாரம் இதிலும் ஒரு முக்கியமான டாபிக் அவங்களோட பேச போகிறேன். எல்லாம் கவனித்துக் கொள்ளுங்க தேவனுடைய பிள்ளைகளை. நன்மையும் கிருபையும் என்னை தொடரணும். டெய்லி தேவன்கிட்ட அந்த குட்னஸ் அண்ட் கிரேஸ் வந்துக்கிட்டே இருக்கணும். டெய்லி ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் ஒவ்வொரு நாள் அதை உணரணும். ஒவ்வொரு நாள் உணர்ந்து நன்றி சொல்லணும். நான் பெற்றிருக்கிறவைகளுக்கு நன்றி சொல்லணும். பெற போகிறதுக்கு நன்றி சொல்லணும். வருங்காலத்தில் கர்த்தர் எனக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறவைகளுக்கு நன்றி சொல்லணும். இவை எல்லாத்துக்கும் நன்றி சொல்றதுக்கு முதல்ல என் இருதயம் அந்த நன்மை இன்னதென்று உணரணும். அதற்காக அப்படியே நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பெற்ற நன்மைகளுக்காக நன்றி சொல்லுங்க. உங்க ஃபேமிலி மெம்பர்ஸுக்காக, அம்மா அப்பாவுக்காக, உடன் பிறந்தவர்களுக்காக, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, மனைவி கணவனுக்காக, பிள்ளைகளுக்காக, பெற்றோருக்காக, எல்லாத்துக்காக தேங்க்ஸ் பண்ணுங்க, நன்றி பாருங்க. இதெல்லாம் பிசிக்கல், இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ். இலவசமா ரட்சிப்பை கொடுத்தாரு, இலவசமா அபிஷேகத்தை கொடுத்தாரு, இலவசமா அழைப்பை கொடுத்தாரு, இலவசமா தகுதியை கொடுத்தாரு, இலவசமா வரங்களை கொடுத்தாரு, இலவசமா தாளந்துகளை கொடுத்தாரு. ஹல்லேலூயா. இன்னும் எனக்குள்ளார அந்த மறுரூபம் இருந்தா பரலோகத்தில் இருக்க நன்மை எல்லாம் எனக்குள்ள வந்துடும்.
பரலோகத்தில் இருக்க நன்மையெல்லாம் எனக்குள்ள வந்துடும். உங்கள் ஜனங்க உங்களை பார்த்து சொல்லணும், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சவுல் பாருங்க, தாவீதை எந்த அளவுக்கு கொலை செய்ய தேனானோ அந்த அளவுக்கு தன் மரண காலங்களுக்கு முன்னதாக அவனுக்கு தெரியாது. ஒன்று மட்டும் சொல்றான் தாவீதை பார்த்து, தாவீதே என் குமாரனே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், பெரிய காரியங்களை செய்வார், மென்மேலும் பலப்படுவாய். ஒரு சத்துரு வாயிலிருந்து வந்த வார்த்தை பார்த்தீங்களா? உங்களை சுற்றி இருக்க ஜனம் உங்களை பார்த்து சொல்லணும், யூ ஆர் த பிளஸட் உமன், யூ ஆர் த பிளஸட் மேன், யூ ஆர் த பிளஸட் சைல்டு சொல்லணும். உங்களை பார்த்து சொல்லணும். அந்த அளவுக்கு பரலோக நன்மை உங்களை நிரப்பணும். விடாதீங்க, வாய் திறந்து அறிக்கை சொல்லுங்க, ஆண்டவரே என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், என்னை தொடரும். நான் பெற்றிருக்கிற நன்மைகளுக்காக நன்றி, பெறப்போகிற நன்மைகளுக்காக நன்றி. அந்த குட்னஸ் நான் இன்னைக்கு நாளைக்கு வரிசையா பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரே வைங்கப்பா, நடத்துங்க. இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. தேவ கிருபை தாங்கி நடத்தட்டும். ஆசீர்வதி. எங்கள் பிள்ளைகள் வாகனத்தில் போகும்போதெல்லாம் பாதுகாப்பாக கட்டளையிடுங்க, பலப்படுத்துங்க. துஷ்டுடைய கன்னிகளுக்கு விலைக்கு காத்துக்கொள்ளுங்க, வேடுடைய கன்னிகளுக்கு விலைக்கு காத்துக்கொள்ளுங்க, கொள்ளை நோய்களுக்கு விலைக்கு காத்து, இருளின் அந்தகாரங்களுக்கு விலைக்கு காத்துக்கொள்ளுங்க, வாதைகளுக்கு விலைக்கு காத்துக்கொள்ளுங்க, துஷ்ட மனிதருடைய கைகளுக்கு விலைக்கு துஷ்ட மிருகங்களுடைய கைகளுக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. டிராவல் பண்றப்பெல்லாம் தூதர்கள் இறங்குவார்களாக, பாதுகாப்பார்களாக. ஆசீர்வதித்து அனுப்புகிறோம். இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தூய ஆவியானுடைய அன்னுடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பு நம் அனைவரோடும் உலகம் முழுக்க சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you, God bless you, God bless you, God bless you, God bless you.